வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நான் வந்து இத்தாலி வந்து ஒரு சுற்றுப்பயணம் போயிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. நான் வந்து அங்கே ஒரு அருமையான ஒரு பீச்சுக்கு தான் வந்து பார்க்க போனேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பீச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பீச்சு மற்றும் அந்த டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல். அந்த கடல் வந்து சுற்றி பாறைகளாக இருக்கும். அந்த பாறைகளுக்கு மேலே வீடை கட்டி வந்து இந்த இத்தாலி மக்கள் வந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இது வந்து அங்குள்ள ஒரு சின்ன டவுன் ஏரியா தான். ஸோ அந்த டவுன் ஏரியாவே இங்கே எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் விறுவிறுன்னு போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் போச்சோடனே மணி ஒரு சாயந்தரம் 5 மணி ஆகிட்டு. இப்போ இங்கே குளிர் சீசனாக இருப்பதுனால சீக்கிரம் வந்து இருட்டிடுது. ஸோ அதனால் நாங்களும் வேகமாக போக வேண்டியது இருக்குது. அந்த கடலுக்குள்ளே இறங்குறதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி குகை மாதிரிக்குள்ள இப்படி படிக்கட்டுகள் எல்லாமே போகும். அந்த மழைக்காலம் மற்றும் அந்த அதிகமாக கடல் சீற்றம்லாம் இருந்துச்சுன்னா இந்த பாதைகள் வழியாக வந்து தண்ணி கூட மேலே ஏறிடுமா, அந்த அளவு தண்ணி வரும். இப்போ நாங்கள் வந்து பள்ளத்தை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அது வந்து ஒரு குகை போன்று அமைப்பு. எல்லாமே அந்த 2 சைடு வந்து கற்களாலே வந்து கட்டியிருக்காங்க. அந்த பாதையை சிமெண்ட்டு மற்ற இதெல்லாம் வச்சு கட்டினா உண்மையிலே அந்த கடற்கரை வந்து அலைகளில் வந்து அரிச்சிட்டு போயிடும். ஸோ கல்லாலே வந்து கட்டியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த டவுனே வந்து இந்த கடற்கரை பாறை மேலே தான் இருக்குது. பாருங்கள், வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து 2 துண்டாக இருக்குது. இந்த ஏரியா வந்து ஒன்று வந்து மேலே வந்து ஒரு பாலம் போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாலத்துக்கும் அந்த சைடு வந்து ஊடையில் வந்து அந்த கடல் சீட்டம் வந்து அதிகமாக இருக்கு சொன்னேன், கடல் அலைகள் அதிகமாக இருக்கு சொன்னேன். அந்த பாலம் வரைக்கும் வந்து தண்ணி போகும் மக்களே. ஸோ இப்போ வந்து அந்தளவு அலை அவ்வளோவா இல்லை, தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குனால பாருங்கள் அந்த தண்ணி மட்டும் எவ்வளோ உயர்றதுங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பாறைகள்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அளவு வந்து தண்ணி வந்து கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். தண்ணி கூட போச்சுன்னா அந்த பாலத்தெல்லாம் தாண்டி பின்னாடி வரைக்கும் ஓட மாதிரி இந்த கடல் வந்து அலைகள் வந்து போயிட்டு வருமா. ஸோ அந்த டைம் வந்து நம்மளுக்கு சீசன் டயத்தில் தான் அந்த இது பார்க்க முடியும். இப்போ வந்து தண்ணி வந்து உள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த பீச்சில் வந்து எல்லாருமே குளிக்கவும் செய்வாங்க. அந்த மேலேருந்து அந்த பாறைகள்லேருந்து எல்லாமே டைவ் அடித்து குளிக்கவும் செஞ்சாங்க. நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த பீச் வந்து பார்க்க வருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோம பேரரசு காலத்தில் வந்து இந்த பாலம் வந்து கட்டப்பட்டுச்சு. இந்த டவுன்ஷிப்பும் அப்போ தான் வந்து உருவாகுச்சு. ஸோ நாங்கள் எங்கள் டீம் எல்லாம் வந்து அதை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். கடற்கரை பாறையிலே பாருங்கள் எப்படி அந்த வீடுகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கனாலே வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் நேரில் போய் ஒரு ட்ரிப் பார்த்தீங்கனாலுமே சூப்பராக இருக்கும். அந்த பாலம் பாருங்கள், அந்த பாலம் மேலே வரைக்கும் தண்ணி போகும்னா அப்போ எந்த அளவுக்கு இதில் கடல் அலைகள் வரும்னு பார்த்துக்காங்க. மேலே அந்த வீடுகள் வரைக்கும் அலை அடித்து போகும் தண்ணி. நான் அதுக்குள்ளே வீடியோவும் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன், அதையும் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. தண்ணி எந்த அளவுக்கு அந்த கடல் மட்டம் ஏறிச்சுன்னா எந்த அளவுக்கு அலைகள் இருக்குன்னு அந்த வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை பார்க்கறதுக்கு வந்து எல்லா நாடுகளிலிருந்து மக்கள் வந்து வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. குறிப்பாக இதில் குளிக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, மணி வந்து இருட்ட ஆரம்பிச்சிட்டு லைட்டு போட்டாங்க. இந்த பீச்சில் வந்து ஒரு காஃபி ஒன்று சேல்ஸ் பண்ணுவாங்க. பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அந்த காஃபி ஷாப்பில் ஆர்டர் பண்ணி இந்த பீச்சில் வந்து உட்காந்து எல்லோரும் காஃபி குடிப்பாங்களாம். அந்தளவுக்கு அந்த காஃபி ஃபேமஸாக, இந்த பீச் ஃபேமஸாக இந்த இட்டாலியில். இது வந்து பெரிய சிட்டிலாம் கிடையாது, ஒரு சின்னமான ஒரு டவுன் ஏரியா தான் இது. உங்களுக்கு இந்த கடற்கரை காட்டி முடிச்சோன்னா மேலே போய் காட்டுதான் பாருங்கள். இந்த வீடுகள் அந்த டவுன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மேலேயும் காட்டுதேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இப்போ பயணிகள்லாம் வந்தாங்க கட்டாயம் வந்து இதில் வந்து குளிச்சுட்டு தான் போவாங்களாம். எங்களுக்கு வந்து லேட் ஆகிட்டு, அதனால் நாங்கள் வந்து குளிக்க முடியல. நானும் குளிக்கிறதுக்கு வந்து ஷார்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தேன், பட்டு நேரம் ஆகிட்டனால குளிக்க முடியலை. ஸோ நம்மளும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயாச்சு. மெயின் பிளானிங்கே இங்கே குளிக்கணும்னு தான் வந்தது, ஆனால் நேரம் ஆகிடுச்சுனாப்புல குளிக்க முடியலை.
பின்னாடி நிற்காங்க பாருங்கள், அதான் எங்கள் டீம் எல்லாம். நாங்கள் ஒரு 15 பேர் வந்தோம். ஸோ நாங்கள் வந்தது வந்து ஒரு கம்பெனி வேலை விஷயமாக வந்தோம். வந்துட்டு அந்த கம்பெனி வேலை முடிஞ்ச உடனே எங்களுக்கு ஒரு 2 நாள் சுற்றி பார்க்கறதுக்கு டைம் கிடச்சிச்சு. அப்படியே நாங்களும் சுற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த அலைகள், அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்ல ப்ளூ கலரில் இருக்கும். அந்த கீழே இருக்குது பாருங்கள், அந்த கடல் அலைகளில் வந்து அந்த பாறைகள்லாம் அரித்து நல்ல அந்த கற்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி நல்ல உருண்டையாக கோலி முட்டை சைஸில் நல்ல உருண்டையாக இருக்கும். அதையும் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுதேன். அந்த கல் எப்படி அரிச்சு கடற்கரையில் முட்டையாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சின்ன பசங்களாம் அதில் எரிஞ்சு விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த கல்லை எடுத்து கடற்கரையை நோக்கி பார்த்திங்களா, அந்த கல்லெல்லாம் பாருங்கள், நல்ல அந்த அலைகளில் வந்து அடித்து அது ஒரு உருண்டை சைஸாக எல்லா கல்லுமே நல்லா மாறி இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம நான் அந்த அந்த குகைகள் மாதிரி தெரியுது பாருங்கள், பாறைகள் அரிப்புல அது உள்ள வரைக்கெல்லாம் போய் மக்கள் போயிட்டு சுற்றுலா பயணிகள்லாம் போய் உள்ள வரைக்கும் நுழைஞ்சி அங்கே இந்த குகை மாதிரி இருக்கும், அது உள்ளேயும் குளிப்பாங்களாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அதில் அந்தளவு தண்ணி ஏறலை, அதனால் அது வந்து குளிக்க முடியாது. தண்ணி மட்டம் ஏறுச்சுன்னா அங்கே வந்து குகை மாதிரி உள்ளே இருக்கும், உள்ளே தண்ணி அடி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அதில் வந்து குளிப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரிலாம் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம வந்து பாலத்துக்கு மேலே வந்தாச்சு. பாலத்துக்கு மேலே இருந்து உங்களுக்கு காட்டுதான் பாருங்கள். நம்ம கைடு வந்து அந்த ஒரு டெனிம் ஜாக்கெட் போட்டுட்ருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் நம்ம கைடு. அவர் தான் இங்கே உள்ள தகவல் எல்லாம் நமக்கு சொல்லுவார். கடல் எவ்வளோ பின்னாடி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தண்ணி இங்கே வரைக்கும் வருமாங்க. இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி ஏரியா இருக்குது. அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணது வந்து இந்த பாலம் தான் கனெக்ட் பண்ணும், வேறு வழி கிடையாது. ஸோ இது வந்து இந்த ரோம் பேரரசு காலத்தில் வந்து இந்த பாலம் வந்து கட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க. அந்த ஓடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் அந்த அலைகள் எல்லாம் வருமா, வந்து அப்படி தண்ணி போய்கிட்டு வந்துட்டு இருக்கும். பின்னாடி கடல் தெரியுது பாருங்க. இந்த பாலம் வந்து ரோம் மன்னர்கள் ஆண்ட காலத்தில் கட்டின பாலம். கடல் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து தண்ணி வந்து இங்கே வரைக்கும் வரும். ஒவ்வொரு கட்டடங்களும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. மேலே டவுனை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஒரு காஃபி ஒன்று ஃபேமஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த காஃபியை தான் இப்போ குடிக்க நம்ம இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அங்குள்ள அந்த காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அந்த ரோம் மன்னர் காலத்தில் அந்த ரோம் பேரரசுக்கு வந்து காஃபி இவங்க தான் போட்டு கொடுப்பாங்களாம். ஸோ அதனால் இந்த காஃபி ஷாப் வந்து இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இந்த பீச்சை பார்க்க வரவங்க இந்த காஃபியும் வந்து சாப்பிட்டு மேலே பார்த்தீங்களா, இதுதான் அந்த டவுன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எல்லா நாடுகளுமே வந்து பழமையை வந்து நல்ல ஒரு பராமரித்து நல்ல ஒரு டூரிசம் மாதிரி டெவலப் பண்ணிட்டு வராங்க. நம்ம நாடுகளில் வந்து நம்ம வந்து பழமைகளை வந்து அப்படியே புறக்கணிச்சிட்டு வரோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பழமையான நம்ம அந்த கட்டட கலைகளாகட்டும், அந்த பாரம்பரியமாகட்டும், நம்ம வந்து அதை என்றைக்குமே பாதுகாத்துட்டு வரணும் பின்னாடி வர சந்ததிகளுக்கு. அப்போ தான் அது நம்ம வந்து எந்த மாதிரி வாழ்ந்தால் இருந்தோம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி பழைய கட்டிடங்கள், பழைய சிற்பங்கள் இதெல்லாம் இருந்தால் உண்மையிலே அதை வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாத்து அதை வந்து ஒரு டூரிசம் மாதிரி ஆக்கணும்.